அவனு நெத்தி பொட்டாட்டுமா வடைய சுட்டுக்கணும் 10 பைசான்றியே, இது நியாயமா? நியாயம் இல்லாம என்ன விலை ஏறிக்கிட்டு போகுது, அத்த சத்த இறக்கி விட. அப்படி சொன்னா இந்த அர்த்தம் அதாண்டி அர்த்தம். துண்ணா துணுக்கு துண்ணாட்டி போங்கடி. என்னமோ சரக்கு ஒத்தியா இருந்தா துட்டும் ஜாஸ்தியா இருக்கும். என்ன 2 வடை கொண்டு வடையெல்லாம் தீந்து போச்சியா? இத்தோட 24 வடை தின்றுருக்க. இன்னமே வடை கேட்ட வடை சட்டியை தான் துண்ணணும். அப்பா இது வரைக்கும் ஓசில 24 வடை தின்னாச்சு. நாளைக்கு குடுக்கலன்னா வடை சட்டியைத்தான் தின்னணும். ஆட்டா பாவி கான்ஸ்டபிள் அடாவடி. யாயா காட்டி கொடுத்த உனக்கு ஓசி வரையா? ஓசி துட்டெடு. உன்னாலதான் என் வேலை போச்சு. எனக்கு வேலையை வாங்கி கொடு, நான் துட்டை எடுக்கிறேன். உன்னை எவையா பாட்டில டெஸ்ட் பண்ண சொன்னது? உன்னை யாரு பாட்டில சாராயத்தை ஊத்தி தண்ணின்னு குடுக்க சொன்னது? இப்ப என்னன்ற நீ என்னன்ற நீ துண்ண வடைக்கு துட்டை எடுத்து கீழே வையுன்ற. என் வேலையை வாங்கி குடுன்ற. நல்லா இருக்குது நியாயம். யோ மரியாதையா துட்டை எடுத்து கீழே வைக்கல, வேட்டி சட்டை அவுத்து வச்சுட்டு ஓடு. என் வேலையே போயாச்சு. எத்த அவுத்தான இல்லையே. நம்ம கான்ஸ்டபிள் சாரு எங்க இப்படி என்னோட வேலை போனதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான். அப்ப இப்ப வேலையில இல்லையா? இல்ல நாய்க்கிறேன். பாவமே, ஒன்னால வேலை போச்சுன்னா நீ தான் வேலை கொடுக்கறதா நியாயம். நான் என்னத்தையா வேலையை கொடுக்கறது? பாரதத்துல கிருஷ்ணன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அத்தான் என்ன சொல்லினாருன்னு கேக்குறேன். என்னமோ சொல்லினார். என்ன தண்ணி எடுத்தா வேலை கொடுன்னு சொல்லினாரா? அது பாரதம் வச்சுல கண்ண பரமாத்மா எங்கேயாவது ஒரு பக்கத்துல சொல்லி இருப்பாரு. அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். என் கையில ஒரு வேலை இல்ல, அந்த ஆள் எங்கேயாவது போய் வேலை தேடிக்கணும். நாய்க்கிறேன். எனக்கு திருடனை புடிச்சுதான் பழக்கம். அவங்கிட்ட போய் எனக்கு வேலை கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அதானே எப்படி கேட்க முடியும்? அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். அல்லாங்காட்டி அவர் அவுக்குறதா நியாயம். அதான் சரி. பாவி ஒன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. என்ன நீ? எனக்கு வேலை வேணும். வேலை தானே பாரியா? இங்க வடை சட்டி, இட்லி பானை, அண்டா கொப்பரை எல்லாத்தையும் நீதான் விளக்கணும். வீட்டுல அதைத்தான் நான் செய்யறேன். இங்கேயும் விளக்கிறேன். பருப்பு மசாலா அரைக்கணும். அரைக்கிறேன். கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து கொண்டு வந்து ஊத்தணும். ஊத்துறேன். மெய்யாலுமா சத்தியமா சொல்றேன். வயிற்று பொழப்புக்காக நீ எத்த சொன்னாலும் அத்தான் நான் செய்யறேன். சரி, இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன். அத போய் அரை. ஆண்டவா, ஆரம்பமே அரைவையா? அட போ. ஜகு, உன்னை பாக்கதான் வந்து. கஸ்தூரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா? குஷியா? தாபாய், அவளை படுக்குழியில தள்ளிட்டியா? அரே கியா பாத் ஹே? நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்ல ஜக்கு. அப்போ கஸ்தூரி நாம கெடுக்க மாட்டாங்க ஜக்கு. நானும் ஒரு தாய்தான். எல்லாருக்கும் சைத்தான் ஆயிட்டா பகவான் நம்ம சும்மா விடுறான் இல்ல. பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும். அவ கெட்டு போகல ஜக்கு. பெரிய தவறு செஞ்சுன்னு பயந்த தப்பிக்க வச்சுட்டேன். ஜக்கு, நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே. போலீஸ் உன்னை தேடுறான். எங்கேயாவது ஓடிப்போ. எங்கே ஓடுறது? எல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்ச அந்த ஆண்டவ மறுபடியும் பாசத்தாலே கட்டி போட்டான். ஜெயக்குமாருடைய ஜாதகம் தெரிஞ்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான். எங்க வந்துகிட்டே இருக்கான். வந்துருவான். ஜெயக்குமாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெயக்குமார் செத்தான்னா அவருடைய வரலாறு இந்த லயன் கோவிந்தன் தான் எழுதணும். உங்களுக்கு நான் எப்படியோ அப்படியே. எங்க வரான்? எதுக்கு வரான்? எப்ப வரான்? பஸ்ல வரான். காலையில. விடாத, உடனே கையோட கூட்டிட்டு வா. வாவ். ஏய், அடே, உன்னை தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லடா. என்னையா? ஆமா, தெரிஞ்சது பா. நான் உனக்காக தேடாத இடமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளுவோம். இந்த கடப்புல நம்பி எவ்வளவு தள்ளிட்டானே. டேய், கண்டுபிடிச்சிட்டேன். என் எதிரி ஒருத்தனை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவனை கடத்திட்டு போறதுக்காக கணக்கப்புள்ளதான் இந்த பிளான் பண்ணிருக்கான். எங்க போகுது அந்த நாய்? அந்த கோகுல்தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா மச்சான். யாருமா அவன் எதிரி? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன். நானே பாத்துக்கிறேன். ஏமா லயன் கோவிந்தா, நீ லயன் கோவிந்தங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல பிரதாபன் வச்சுக்க. ஏண்டா நல்ல கண்ணு, இப்போ நேரம் என்ன இருக்கும்? இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும். கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா.
உன்னை உன் பணத்தை பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். என் ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போய் சொல்லி 2 பயல்களை தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல, எப்ப எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. ஐயோ, பாட்டில் போடுறவன் பாட்டிலேயே போயிடுவான்னு சொல்லுவாங்களே லைன் கோவிந்தா. எங்க வச்சிருக்க சொல்லு, கொள்ளுவேன். கோகுல்தாஸ், நீ அவங்களுக்கு கூட்டாடிய பயந்தவங்களை பயமுறுத்தினா நான் சும்மா இருப்பேனா? என் விருந்தாளியா வந்திருக்கிறான் லைன் கோவிந்தன். அங்க விடுறா. உனக்கு விருந்தாளி, ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி. உனகிட்ட புலிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேடு முட்டாள். ஜக்கு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும். உண்மையாவா சொல்றேன்? இல்லாதவங்கிட்ட போய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது? ஜக்கு எங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிடு. அதுக்காக நீ என்ன கேட்கறியோ, என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன். அதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும். அதுதான் என்ன ஆசை. சாகடிக்கிறேன் கோகுல்தா, சாகடிக்கிறேன். ஆனா அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. ஆத்திரப்படாது. அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உன்கிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம். கமா போ. நீ என்னை ஏமாத்த மாட்டியே. வழி தீர்க்க வேண்டிய நேரத்துல நீ அவன்கிட்ட ஏமாறாது. எனக்கு அது போதும். நிம்மதியா நீ போகலாம். எப்படி லைன் கோவிந்தா? இப்போ விடு உன் இஷ்டத்துக்கு. லைன் 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 லைன். அரே கணக்கு பிள்ளை, நாம ஏக் பாஸ் சொல்றான். எந்த படியும் நாங்க ஏறதில்லை, எல்லாரும் இங்கதான் ஏறுறாங்க. உங்க முதலாளி சொன்னா நாம கஸ்தூரி அனுப்பிடுறோம். என்னடா இது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் கண்டிஷன் போடுவாங்க, இங்கேயுமா? தாராபாய் 2000. இதென்ன பெருசு? பெருசுன்னு லபக்குன்னு பிடிங்கிட்ட வந்ததே உள்ளாமா? விடாதே. ஆனா கஸ்தூரிய மாத்திரம் விட்டுடு. கஸ்தூரி இவன் நம்பிக்கையோட சொல்றான். தூ ஜாவ் பேட்டி. ஆமா கஸ்தூரி, ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது. கலை ஆர்வம், கலை பித்து, ஆட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துடிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இது சத்தியம். இதுவரைக்கும் கண்ணியமா காப்பாத்தின இந்த அம்மா இனிமேல எனக்கு எடுத்துட்டு போறாங்க. வரேன், கண்டிப்பா வரேன். வரேம்மா.